ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது இப்போ நான் கடலை மாவு வந்து 2 கை போட்டிருக்கேன். இந்த அரை கிலோ காலிஃப்ளவருக்கு இந்த கடலை மாவு போதும். அதோடு நான் வந்து சோளம் மாவு போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் அந்த மாவும் போட்டிருக்கேன், 2 கை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பச்சரிசி இருந்துச்சுன்னா போடுங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகா, இது தேவைக்கான அளவு மிளகா போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பக்கோடா வந்து நல்லா உரப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு இது பண்ணி வச்சுக்கிறணும். நல்லா அதில் பெரட்டுறதுக்கு காலிஃப்ளவர் பெரட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம காலிஃப்ளவரை நல்லா உள்ளே போட்டு பெரட்டி வச்சு வச்சிடணும். இதை எல்லாத்தையும் எல்லா பக்கமும் சுற்றி விட்டு நல்லா பெரட்டி வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுறதுக்கு, அந்த மாவெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து செய்யலாம். அதை நல்லா சட்டி வந்து காஞ்சோன்னு தான் போடணும். சட்டியில் நல்லா எண்ணெய் பொரியிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து காலிஃப்ளவர் ஒன்று போட்டு பார்த்தா அது நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா இது பண்ணணும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் பக்கோடா. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிய விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அதுலேயே நான் லைட்டாக கருவேப்பிலை போட்டால் அந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து ஒரு மணம் வரும். அதுக்காண்டி அந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது அந்த ஸ்மெல்லே தனி வாசனை கொடுக்கும், கருவேப்பிலையோடைய ஸ்மெல்லு. நான் மிளகாப்பொடி கொஞ்சமாக போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.